Hey guys, Vanakkam. So today is an important day in for our nation. That is the budget, interim budget, which is nothing but the budget for the financial year 24-25, which is nothing but assessment year 25-26. நான் இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்குது இல்லை சொல்லல. பட் நான் இண்டிவிஜுவலுக்கு பொருந்தின சேஞ்சஸ், இண்டிவிஜுவல் டாக்ஸ் நான் ஃபேமோட சொல்ல விரும்பல, கம்பெனியோட சொல்ல விரும்பல. And one more thing to be noted, செப்டம்பர் எக்ஸாமுக்கும் ஜான் எக்ஸாமுக்கும் கிடையாது. பட் it will be applicable for May exam sometimes. It will be notified by ICAI. அதை வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயர்ஸுக்கு நமக்கு பட்ஜெட்ல என்னெல்லாம் மாற்றங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல பட்ஜெட்டா வேர்ஸ்ட் பட்ஜெட்டா, நான் பட்ஜெட்டை பத்தி கமெண்ட் அடிக்க விரும்பவே இல்லை. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் ஆல்சோ. பட் ஐ எம் லிட்டில் பிட் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் வித் சம்திங். பட் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணினேன். ஸோ ஐ ஃபெல்ட் திஸ் குட் பி சம் ரீசன்ஸ் ஆல்சோ. நான் வரேன். திங்ஸ் தட் எவ்ரி இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயர்ஸ் ஷுட் நோ அபவுட். ஸோ இது இண்டிவிஜுவல் தான் நான் சொல்ல போறேன். கம்பெனியவோ ஆர் யாரு ஃபாரின் சாரி நீங்க ஃபேம் பத்தியும் எல்லாம் சொல்ல விரும்பல. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் சாலரிடு பர்சன்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபிளாட்டா 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 50,000 இருந்து 25,000 இன்க்ரீஸ் பண்ணி 75,000 ஆக ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், தப்பே இல்லை, ரொம்ப சந்தோஷம். செகண்ட், ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஓவர். செகண்ட் திங், உங்களுக்கு நல்லாவே தெரியும் நியூ ரிஜைம் ஓல்டு ரிஜைம் இருக்குது. நியூ ரிஜைம்ல ப்ரீவியஸ் இயர்ல, தட் இஸ் ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் இயர், அதாவது 24-25 அசஸ்மெண்ட் இயர்ல எப்படி இருந்துச்சுன்னா, அஃப்கோர்ஸ் 7 lakhs டாக்ஸ் இல்ல, ரிபேட்டோட ப்ரொவிஷன் வந்துடும். ரிபேட்ல மாற்றம் இல்ல, அதெல்லாம் as usual no change. ஏன்னா 3 to 6 lakh 5%, 6 to 9 lakh 10%, 9 to 12 lakh 15%. இது எப்படி மாற்றி இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா 3 to 7 வர 5%, 7 to 10 வர 10%, 10 to 12 வர 15%. So which means slabல there is a expansion of 1 lakh in the second slab and third slab. Okay. So what happened is 3 to 6 3 to 7 lakh வர 5%. 7 to 10 வர இருக்கிறதுல எவ்வளோ 6 to 9 இருந்த இடத்துல 7 to 10 கொடுத்துட்டாங்க 10%. So are you guys able to see it? அதாவது கரண்ட் டாக்ஸும் ப்ரொபோஸ்னா மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எதுல மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க? 15 lakhs மேல 30% சேஞ்சே இல்லை. 12 to 15 lakhனா 20% சேஞ்சே இல்லை. 10 lakh to 12 lakh வர 15%. 7 to 10 சிம்பிளுங்க. 5, 10, 20, 30 இவ்வளவுதான். 3 to 7, 3 to 6 இருந்துச்சு ஒரு காலத்துல, போன வருஷம் 6 to 9 இருந்துச்சு, அப்படி வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ எப்படின்னா 3 to 7, 7 to 10, 10 to 12, 12 to 15. ஓகே, now coming on to third thing, capital gainsல பெருசா ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் இல்லை சொல்லவே இல்லை, எஸ்பெஷலி ஃபார் தோஸ் பீப்புள் ஆர் டீலிங் வித் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ அதுக்கு முன்னாடி கேபிட்டல் கெயினுக்கு போறதுக்கு முன்னாடி பீரியட் ஆஃப் ஹோல்டிங் பத்தி எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் 12 months இருந்துச்சு, 24 months இருக்குது, 36 months இருக்குது. பீரியட் ஆஃப் ஹோல்டிங் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் தி, ஏங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், all the listed securities holding period is proposed to be 12 months and for all other assets it is 24 months. இதுதான் பிளான். இப்போ 36 months சொல்ற பீரியடா இல்ல, 36 months delete பண்ணிட்டாங்க. 12 months 24 months தான் இருக்குது. லிஸ்டட் செக்யூரிட்டிஸ்னா 12 month வர STCG, அதுக்கு மேல LTCG. அதர் அசெட்ஸ்னா 24 monthsக்குள்ள STCG ஷார்ட் டேர்ம், அதுக்கு மேல லாங் டேர்ம். பேசிக்கலி கோல்டு, சர்டன் டிபென்ச்சர்ஸ், இதுக்கெல்லாம் 36 months அப்படின்னு ஹோல்டிங் பீரியட் இருந்துச்சு. இப்போ 36 months இல்ல, அதை 24 monthsல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை நோட் பண்ண வேண்டிய விஷயம். Now coming on to capital gain. கேபிட்டல் கெயின்ல ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் LTCG. உங்களுக்கே நல்லா தெரியும் LTCG ரெண்டு விஷயங்கள், ரெண்டு டாக்ஸ் ரேட் இருக்குது. ஒன்று 112A, that is listed equities, units of equity oriented fund, business trust. 112A 112 ரெண்டு செக்ஷன் இருந்துச்சு. 112A எப்படி இருந்துச்சுன்னா 112A ஏர்லியர் 10% இருந்துச்சு. 112A 10% without indexation. Next 112 other assets 20% with indexation. So 10 or 12, 112A 10, 112 20, 112A without indexation, 112 with indexation. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இண்டெக்ஸேஷனே தூக்கிட்டோம், அப்புறம் டாக்ஸ் ரேட் அப்படியே 12.5% கொண்டு வந்திருக்கிறாங்க. சார் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள். பட்ஜெட்டுக்கு முன்னாடி prior to the budget நம்ம ஃபார்முலா சேல் வேல்யூ மைனஸ் indexed cost
indexed costs into LTCG rate. ஆனா பட்ஜெட்டுக்கு அப்புறம் ரொம்ப சிம்பிள், சேல் வேல்யூ மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். சார் இது வந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். Indexed cost na you are trying to bring up the value of that asset to that of the current financial year. Yes or no? And the value நீ இன்ஃப்ளேட் பண்ணி கொண்டு வர, அத இண்டெக்ஸ் பண்ணி கொண்டு வரன்னு அர்த்தம். இப்போ இதனால என்ன பிரச்சனை வந்துகிட்டு இருந்துச்சுன்னா, லேண்டோட வேல்யூ, இதை நான் ஒரு ஆர்டிகிள்ல ரீட் பண்ண விஷயம், நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்த விஷயம், ஒரு ஆர்டிகிள்ல நான் ரீட் பண்ண விஷயம் என்னன்னா, இதனால இந்த லேண்டோட விலை, லேண்டோட ரேட் வந்து அன்வான்டாக இன்க்ரீஸ் பண்றாங்க. இண்டெக்ஸேஷன் காரணம் அன்வான்டா இன்க்ரீஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு ரீசன்னால this unwanted increase should not be there சொல்லிட்டு indexation concept delete பண்ணிட்டாங்க ஒன்னு. And furthermore thing, there are some sort of difficulties for taxpayers as well as for officers of IT, income tax officers, to evaluate this indexation procedure. So அதனால அதை யூஸ் பண்றதுக்கு கொண்டா இண்டெக்ஸேஷன் வெளியில கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பேசிக்கலி நான் என்ன நினைக்கிறேன்னா, இண்டெக்ஸேஷன் வரணும், இருக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா இண்டெக்ஸேஷன் சொல்ற கான்செப்ட் as of now they have been deleted. என்னைக்குன்னா from today onwards. So basically சேல் வேல்யூ மைனஸ் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆக இருந்த ஃபார்முலா சிம்பிளாக வந்துருச்சு. சேல் வேல்யூ மைனஸ் காஸ்ட், சிம்பிள் தான், அவ்வளவுதான். எல்டிசிஜி ரேட் வந்து 12.5, ஏமா 112A 10, 112 20, 112A வித்தவுட் இண்டெக்ஸேஷன், 112 வித் இண்டெக்ஸேஷன் 10 20, வித்தவுட் இண்டெக்ஸேஷன் வித் இண்டெக்ஸேஷன். லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் இது வந்து அதர் அசெட்ஸ் எல்லாமே இப்போ 12.5ல கொண்டு வந்துட்டாங்க. மறக்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்து, ரொம்ப சிம்பிள் தான். சேல் வேல்யூ மைனஸ் இண்டெக்ஸ் காஸ்ட் இருந்துச்சு, இப்போ வந்து சேல் வேல்யூ மைனஸ் ஆக்சுவல் காஸ்டாக மாறுது. இதைத்தான் நான் வந்து எல்டிசிஜில சொன்னேன். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் டு பி செட், அந்த எக்ஸம்ஷன் இருக்குல்ல 112A வந்து யூ ஹேட் ஃபிளாட் 1 lakh எக்ஸம்ஷன் இன் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். அதை வந்து 1 lakhல இருந்து 1,25,000 வரை ஆக்கிட்டாங்க. த எக்ஸப்ஷன் ஆன், நாட் எக்ஸப்ஷன், சாரி, தட் லிமிட், யா கரெக்ட், ஆன் 112A அந்த எக்ஸம்ஷன் லிமிட் வந்து 1 lakhல இருந்து 1,25,000 ஆக்கிட்டாங்க. Okay guys, now going on to next important thing is with respect to short term capital gains. Now கவனமா listen பண்ணுங்க guys, ரொம்ப முக்கியமான விஷயம், just wait. Short term capital gain under section 111A. What is 111A? 111A na specified financial asset like equity oriented mutual funds, units of businesses, etc. அது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். எஸ்டிசிஜினா இண்டெக்ஸேஷனே கிடையாது, நல்லா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 15% இருந்துச்சு, இப்ப ஏதாக மாத்திட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, from 15 it was increased to 20. Other short term capital gain transaction shall continue at the applicable rate. Applicable rate உங்களுக்கே தெரியும், ஸ்லாப் ரேட்ல வந்துரும். ஸ்பெசிஃபிக்கா வரும்போது it will be 15 இருந்தத it has been increased to 20. And ஃபைனலா எனக்கு ஒரு விஷயம் சொல்லணுங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை ஒரு விஷயம். ஏங்க, ஒரு காலத்துல எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க, மெடிக்ளைம் எடுக்க சொன்னாங்க, அது இது டியூஷன் ஃபீஸ்ல டிடக்ஷன் கிடைக்கும் சொன்னாங்க. ஒரு காலம்னா நான் சிஏ படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து 1.5 லட்சம் தான் ஏடிசி டிடக்ஷன். நான் கேட்கிறேன், ஓல்டு ரிஜைம் இருக்குதா? இருக்குது. நியூ ரிஜைம் இருக்குதா? இருக்குது. ஓல்டு ரிஜைம் நியூ ரிஜைம்னு வச்சிருக்காங்க. ஆனா ஓல்டு ரிஜைம்ல ஏடிசிக்கு வேல்யூ கூட்டுறதே இல்லைங்க. 1,50,000 எவ்வளவு வருஷமா இருக்குதுங்க. ஏடிசிக்கு வந்த ரோதனை நான் சொல்லுவேன். ஏன்னா 1.5 லட்சம்னே வச்சுட்டு இருக்காங்க, கூட்டவே மாட்டேன். இப்ப நான் ஓல்டு ரிஜைன் தான் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு ஓல்டு ரிஜைன்ல நிறைய டிடக்ஷன் இருக்குது, நான் ஓல்டு ரிஜைன்ல பண்ணுவேன். ஏன்னா I have lot of deductions. I don't want to go for new regime. நியூ ரிஜைன் பண்றவங்க நியூ ரிஜைன்ல போங்க, ஓல்டு போறவங்க ஓல்டுல போங்க. ஓல்டுல போறவங்க ஏடிசிக்கு கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கலாம். and I really felt unhappy because ஏடிசில மாற்றம் கொண்டே வரல. and இண்டெக்ஸேஷன்ல எடுத்து விட்டுட்டாங்க. அது வேர்ஸ்ட் சினாரியோ நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல நான் சொல்லவே இல்லை. ஆனா அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். இண்டெக்ஸேஷன் இல்லாததுனால what happens is, of course, disadvantage is also there, advantage is also there. ரெண்டுமே இருக்குது. நிறைய பேர் அவங்களுடைய ஃபுல் இன்கம் காட்ட விரும்ப மாட்டாங்க ஒன்று. அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், அதான் சொன்னேன்ல, இண்டெக்ஸேஷன் வந்ததுனால நிறைய பேர் வந்து லைக் லேண்டோட வேல்யூ வந்து லைக் அன்வான்டாக இன்ஃப்ளேட் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு, இப்ப எங்க பாருங்க, லேண்ட் வாங்குறதுக்கோ பில்டிங் வாங்குறதுக்கு ரொம்ப செலவு பண்ணாம வேணாமா? செலவு பண்ணணும். ஸோ இட்ஸ் அன் அன்வான்ட் இன்க்ரீஸ் இன் த
very high increase or very high inflation in the value of land and building. So அதை கம்மி பண்ணலாம் கொஞ்சம் மூச்சு சொல்றதுக்கு காரணமாக indexation எடுத்து விட்டிருக்கலாம். That could be one among the reason. Okay, let it be whatever it is. So sale value minus index cost illa sale value minus actual cost. Sir, cost of improvement adu indexation kadiyadu, acquisition adu indexation kadiyadu. Okay, that is from today onwards. And இவ்வளவுதாங்க basically period of holding சொல்லிட்டேன். Guys, I believe that this session really helped you. நான் இண்டிவிஜுவலோட மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். நான் ஃபர்மோட ஏஞ்சல் டாக்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லவே விரும்பல. இண்டிவிஜுவல் பொறுத்த மட்டும் இவ்வளவு விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒன்று வந்து டிடக்ஷன், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஒன்று வந்து எல்டிசிஜில வந்திருக்கிற மாற்றம், இண்டெக்ஸேஷன் எடுத்து விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் எஸ்டிசிஜில ரேட் 15ல இருந்து 20க்கு மாறி இருக்குது. எஸ் ஓர் நோ? அப்ப அந்த மாற்றம் எஸ்டிசிஜி பொறுத்த மட்டும் அந்த மாற்றம் from 15 to 20 கொண்டு வந்திருக்கிறாங்க. 111A ஸ்பெஷலைஸ்ட் ஸ்பெசிபிக் ஃபினான்ஷியல் அசெட். அதுக்கு நெக்ஸ்ட் 80Cக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரல. Guys, I believe that in the Kutti session really helped you. Thank you. This is your CA Sheshadri signing off. ரொம்ப 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 நன்றி.